இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு புதிய சிருஷ்டி. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. கவனிப்பாரற்று பழமையடைந்து அழுக்கடைந்த ஓவியங்களை, ஏதேதோ ரசாயன பொருட்களை உபயோகித்து அதை சரி செய்ய முற்படும் ஒரு பெண்மணி அவை மிகவும் பழுதடைந்தாலும் வீச மாட்டார். கேட்டால் மிகவும் மதிப்புடைய இந்த ஓவியங்கள் அழிந்து போக விடுவது அநியாயம். இவற்றை சீர் செய்து புதிதாக்குகின்ற ஒரு நிபுணரை எனக்கு தெரியும். நான் இவைகளை அவரிடம் எடுத்து செல்வேன், அவர் இவற்றிற்கு புது பொலிவு வழங்குவார் என்றார் அந்த பெண்மணி. பல வேதனை தோல்விகளை கண்ட ஒரு முதிர் வயது பெண் வாழ்வின் பின்பகுதிகளில் ஆண்டவரை அண்டி சேரும் கிருபையை பெற்றாள். எல்லாமே மாற்றமடைந்தது. நானாகவே உந்தப்பட்டு ஞான ஸ்நானத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்த போது மனதில் எழுந்த சந்தோஷத்தை விபரிக்க வார்த்தைகளே இல்லை. ஆனாலும் ஒரு தயக்கம். கெட்டுப்போன இந்த சரீரத்தை எப்படி புதுப்பிப்பது? ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? கேள்வி எழுந்தாலும் உள்ளான மகிழ்ச்சி என்னை நிரப்பியது. ஞான ஸ்நானத்திற்காக கடலில் இறங்கினேன். கர்த்தருடைய ஊழியர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்னை கடலில் அமிழ்த்தி வெளியே உயர்த்திய போது என்னுள்ளே எழுந்த முதல் சிந்தனை, என் கரைப்பட்ட சரீரத்தையும் கர்த்தர் தமக்குள் புதிதாய் சிருஷ்டித்து ஏற்றுக்கொண்டார் என்பதே. 2 கொரிந்தியர் 5:17 படி கர்த்தர் என்னை புதிதாகவே சிருஷ்டித்து விட்டார் என்றாள் அவர். இப்படி இருக்க, அதாவது கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வாழுவதால் அவருக்குள் நாம் வாழுகிறோம். ஆகவே இப்போது நாம் பழையவர்கள் அல்ல, சரி செய்யப்பட்டவர்களும் அல்ல, மாறாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நமது வெளிப்புற தோற்றம் மாறாதிருந்தாலும் உள்ளே புதிய பொலிவை காண முடியும். ஏனெனில் நமது உள்ளான வாழ்விலே பரிசுத்த ஆவியானவராலே உண்டான மகிழ்ச்சி முகத்தில் நிச்சயம் பிரதிபலிக்கும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடனான உடன்படிக்கை, புதிய கண்ணோக்கு, புதிய சிந்தனை என்று எல்லாமே புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறது. இது மேற்பூச்சான மாற்றம் அல்ல, நாளை மாறிப்போக. இது கிறிஸ்துவுடனான வாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிறரையும் மற்ற எல்லாவற்றையும் இயேசு நேசித்தது போல நேசிக்க கற்றுக்கொள்வோம். நாம் இன்னமும் இந்த விழுந்து போன உலகத்தில்தான் ஜீவித்தாலும், தவறுகளை வாழ்வில் செய்தாலும் அவற்றை மறைக்காமல் தேவனிடம் கொண்டு செல்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை புதிதாக்குவார். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய், புதிய சிருஷ்டிகளாய் உமக்காக வாழ கிருபையாய் எங்களுக்கு இரங்கும். ஆமேன்.